பீட்ரூட் பச்சரிசி உசிலி உப்புமா இதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பச்சரிசி பீட்ரூட் உசிலி செய்கிறதுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்து அதை தோலை நீக்கிட்டு அந்த தோலை மட்டும் அப்படி எடுத்துட்டு நம்ம அதை பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நம்ம அரிசியோடு சேர்ந்து மிக்சியில் தான் அரைச்சிக்க போகிறோம். அதனால ஒரு மீடியம் சைஸாக இருக்கக்கூடிய ஒரு பீட்ரூட் நமக்கு போதும். ஒரு கப் அரிசிக்கு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே பீட்ரூட்டை கட் பண்ணி நம்ம அப்படி போட்டுக்கலாம். அது கூட ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி நம்ம போட்டிருக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசி ஊற வச்சது இப்போ 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இது நான் அது கூட போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது உள்ள மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம இப்போ 2 சிகப்பு மிளகா சேர்த்துக்கலாம். இதை காம்போடவே நான் போட்டுக்கிறேங்க. இது நம்ம ஆவியில் வேக வச்சு காய வச்ச சிகப்பு மிளகா, இது 2 போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக சீரகம் நம்ம சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்தும்போது வாசனை நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேஸில் இடுப்பு முதுகு பிடிச்ச மாதிரி இருக்கிறது எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர், அதாவது குறுமிளகு, அதையும் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது பச்சரிசி தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். நிறையா தண்ணி விடக்கூடாது. இதை அரைக்கிறதுக்கு அளவாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சியை கழுவி ஊற்றும் போது நமக்கு தண்ணி நிறையா கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாசனை தூக்குது. நல்லா கலர் பாருங்களேன். பீட்ரூட்டு மிளகா தக்காளி எல்லாம் போட்டனால சூப்பரான கலர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாசனை பாருங்களேன். சீரகம் போட்டிருக்கோம், சேப்பு மிளகா போட்டிருக்கோம், அதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல கம அப்படின்ட்டு வாசனை இருக்குது. இனி இதை நம்ம வாணலி வச்சு நம்ம தாளித்து விட்டுறலாம். இது நம்ம அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி தருன்னு அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த உசிலி செய்யும்போது சீக்கிரமாக ரெடி ஆகும். ஒன்று, ரெண்டாவது நமக்கு அப்போ தான் டேஸ்ட் வருங்க. இப்போ தாளிச்சு விடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த டிஃபன் ரெசிபி செய்யறதுக்கு கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கணும். ப்ரெஷர் பேன் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாங்க. நான்ஸ்டிக் தவா அதுவும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இந்த பேன் தான் யூஸ் பண்ணுறேன். மல்டி பர்பஸ் பேன் நான் வச்சுருக்கிறது. இந்த தண்ணியெல்லாம் போனதும் நம்ம அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வழக்கம் போல் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துட்டோம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிற பொருள்கள் நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை போட்டு தாளிச்சுக்கலாங்க. இந்த தாளிக்கிற கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம போட்டுக்கலாம். இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு அதை சேர்த்துக்கலாங்க. இதோட நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். மீல் ப்ரெப்பில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதே காரணம் ஏன் அப்படின்னா, நான் இந்த 10-15 நாளாக வெளியில் எல்லாம் போய் டியூட்டிக்கு போயிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அப்படி கேஸ் பிடிச்ச மாதிரி பாடி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துட்டேன் நான். இது கூட பெருங்காயத்தூளுமே நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரிசி பீட்ரூட் எல்லாம் மிளகாலாம் போட்டு அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா இது மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஊற்றிக்கணும் நம்ம. அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். இதுலேயே அந்த தண்ணி கலந்து சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய தண்ணியை கலந்து விட்டுக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம சேர்த்து கலக்கிடலாம். கலக்கி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக ஆகும். ஆனால் அம்மா எல்லாம் பார்த்திங்கன்னா ஊரில் பெரிய இரும்பு வாணலியை வச்சு கிளறுன்னு கிளறிட்டே இருப்பாங்க. எங்கள் சித்தி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் அவங்க இதை மூடியெல்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்க புழுங்கல் அரிசியில் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் நமக்கு பச்சரிசி கொஞ்சம் சீக்கிரமாக குக்காகி வந்துடும். அதே மாதிரி நம்ம மூடியும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு இது வெந்து வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த பேனோட மூடியே இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நான் மூடி வைக்க போகிறேன். நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு. அவ்வளோ தண்ணியாக இருந்தது இல்லைங்களா,
இந்த மாதிரி கெட்டி ஆகிடுச்சு. மறுபடியும் இதை வந்து நல்லா அப்படியே அங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் மூடி வச்சு நம்ம இந்த மாதிரி இதை குத்தி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் சீக்கிரம் ஆகிடும். சப்போஸ் நம்ம கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்னு நினச்சாக்க இந்த பதத்தில் எடுத்து அப்படியே கொழுக்கட்டை பிடிச்சி வச்சு நம்ம அந்த ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கு எதுவும் தேவை இருக்காதுங்க. உப்பு காரம் அது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ வந்து இது நல்லாவே வெந்துருச்சு. அதனால் இனி வந்து நம்ம இதை மூடி வைக்க வேண்டாம். இனி வந்து இதை நம்ம உதிரியாக ஆக்கணும். அதுக்காக நம்ம திறந்து வச்சு கொஞ்சம் நேரம் இப்படி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக உருண்டையாக உதிரியாக வந்துடும். நம்ம அதை செய்வோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உதிரியாக வரும். ஆறிச்சு அப்படின்னா இன்னுமே உதிரி ஆகிடும். ஒரு சில சமயங்களில் இன்றைக்கி இந்த பீட்ரூட் போட்டனால அதனுடைய அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் சீக்கிரமாக உருண்டை ஆகலை. ஆனால் தூள் அப்படியே ரவை மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து காய்கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது கலராக அவங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். See you, best wishes, bye bye.